வணக்கம் தங்கம். என்ன ஒரு வருஷம் அது! ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஏற்றத்துக்கு அப்புறம் இப்ப எல்லாரோட மனசுலயும் ஒரே கேள்விதான். 2026ல தங்கத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு விரிவாக அலசுவோம். முதல்ல 2025ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. தங்கம் கொடுத்த ரிட்டர்ன் எவ்ளோ தெரியுமா? +60%. ஆமா, 60%க்கும் மேல. அது மட்டும் இல்ல, 50 தடவைக்கும் மேல புது ஆல் டைம் ஹைய தொட்டு இருக்கு. உண்மையா சொல்லணும்னா 1971க்கு அப்புறம் தங்கத்துக்கு இது ஒரு மறக்க முடியாத வருஷம். இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வருஷத்துக்கு அப்புறம் அடுத்தது என்ன? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி. சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல 2025ல நடந்த கோல்ட் ரஷ் பத்தி பார்ப்போம். அப்புறம் 2026க்கான 3 விதமான சாத்தியக்கூறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இதையெல்லாம் இயக்குற முக்கிய காரணிகள், முதலீட்டாளர்களுக்கான சில டிப்ஸ், அப்புறம் கடைசியா ஒரு பெரிய கண்ணோட்டத்துல தங்கத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது 2025ல நடந்த அந்த தங்கத்தோட அசுர வளர்ச்சி. ஏன்னா எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி போன வருஷம் ஏன் தங்கம் இவ்ளோ ஏறுச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். 2025ல நடந்த அந்த ஏற்றத்துக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணிகள் இருந்துச்சு. 1, உலக அளவுல இருந்த ஒரு பதட்டமான சூழல். 2, அமெரிக்க டாலரோட மதிப்பு குறைஞ்சது. 3, வட்டி விகிதங்கள் கம்மியானது. இந்த 3 ஒன்னா சேர்ந்தப்போ அது தங்கத்துக்கு ஒரு சரியான பெர்ஃபெக்ட் ஸ்டார்மா அமைஞ்சிடுச்சு. அதனாலதான் முதலீட்டாளர்கள்ல இருந்து சென்ட்ரல் பேங்க் வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தங்கத்தை நோக்கி ஓடி வந்தாங்க. சரி, 2025 கதை முடிஞ்சது. இப்போ இந்த பகுப்பாயோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அதாவது 2026ல என்ன நடக்கும்? ஆனா பாருங்க, எதிர்காலத்தை ஒரே விஷயமா கணிக்க முடியாது. அதுக்கு பதிலா உலக பொருளாதாரம் போற பாதையை வச்சு 3 தனித்தனி சாத்தியக்கூறுகளா பிரிச்சு பார்க்கலாம். அதுல முதல் சினாரியோ மெதுவான சரிவு. ஒருவேளை அமெரிக்க பொருளாதாரம் லேசா ஒரு சரிவை சந்திச்சா அப்போ தங்கம் எப்படி இருக்கும்னு பாப்போம். அதாவது அமெரிக்கால வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறையுது. அதனால ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? வட்டி விகிதம் குறையறதுனாலையும் மார்க்கெட்ல ஒரு சின்ன பயம் வர்றதுனாலையும் தங்கம் மேல எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தங்கத்தோட விலை 5லிருந்து 15% வரைக்கும் உயர வாய்ப்பிருக்கு. அடுத்தது 2வது சினாரியோ, அழிவுச் சூழல். இதுதான் தங்கத்துக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நிலைமை. ஒருவேளை உலக அளவுல பிரச்சனைகள் இன்னும் அதிகமான என்ன ஆகும்? இதை ஏன் அழிவுச் சுழல்னு சொல்றோம்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. உலக அளவுல பொருளாதாரம் இன்னும் ஆழமான மந்த நிலைக்கு போகுது. அங்கங்க அரசியல் மோதல்கள் அதிகமாகுது. இப்படி நடந்தா மக்கள் பயத்துல பாதுகாப்பான முதலீடுன்னு தங்கத்தை நோக்கி படையெடுப்பாங்க. வட்டி விகிதங்கள் பயங்கரமா சரியும். கோல்டு இடிஎஃப்கள்ல முதலீடு குவியும். இதனால தங்கத்தோட விலையில 15லிருந்து 30% வரைக்கும் ஒரு பெரிய ஏற்றம் வரலாம். சரி, இப்ப 3வது சினாரியோக்கு வருவோம். இதுக்கு பேரு மீள் பணவீக்கத்தின் வருகை. இது தங்கத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு சூழல். அதாவது பொருளாதாரம் நாம எதிர்பார்க்கறத விட சூப்பரா வளர்ந்தா என்ன ஆகும்? பாருங்க, பொருளாதாரம் நல்லா போகுது, பணவீக்கம் அதிகமாகுது. அதனால ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்காம அப்படியே வச்சிருக்காங்க, இல்லைன்னா இன்னும் ஏத்துறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப என்ன நடக்கும்? தங்கம் வச்சிருந்தா வட்டி வராது இல்லையா? அதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட ஸ்டாக்ஸ்ல போட்ட அதிக ரிட்டர்ன் வருமேன்னு யோசிச்சு தங்கத்தை விற்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்தா தங்கத்தோட விலையில 5லிருந்து 20% வரைக்கும் ஒரு சரிவு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப இந்த 3 சினாரியோவையும் பார்த்துட்டோம். சரி, பெரிய பெரிய வங்கிகளும் நிபுணர்களும் எதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க? எந்த சினாரியோ நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். பெரிய பிக் பிளேயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்பவே பாசிட்டிவா இருக்காங்க. இங்க பாருங்க, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, டாய்ச் பேங்க், கோல்ட்மேன் சாக்ஸ், இவங்க எல்லாரும் 2026க்கு கொடுக்குற விலை கணிப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட $5,000 வரைக்கும் போகுது. இது எதை காட்டுதுன்னா, அவங்க நாம பார்த்த முதல் 2 பாசிட்டிவ் சினாரியோ நடக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. அப்படியே சுருக்கமா சொல்லணும்னா, நிபுணர்கள் எல்லாரும் 4 விஷயத்த கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 1, சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து தங்கத்தை வாங்குறாங்களா? 2, அமெரிக்க டாலரோட நிலைமை என்ன ஆகுது? 3, இந்த ஏஐ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு குமிழி மாதிரி உருவாகியிருக்கே, அது உடையுமா? 4, ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை என்ன பண்ண போறாங்க? இந்த 4 தான் 2026ல தங்கத்தோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது. சரி, இதெல்லாம் ஓகே. பெரிய பெரிய விஷயங்கள் பத்தி பேசிட்டோம். இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் சரி, ஆனா எனக்கு ஒரு முதலீட்டாளரா இதனால என்ன பிரயோஜனம்? வாங்க உங்களுக்கான வழிகாட்டிய பார்க்கலாம்.
தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. டிஜிட்டல் தங்கம், கோல்டு ETF, அப்புறம் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் அதாவது SGBs. டிஜிட்டல் தங்கம் ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கு ஒழுங்குமுறை பாதுகாப்பு கொஞ்சம் கேள்விக்குறிதான். கோல்டு ETFகள் நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈஸியா வாங்கலாம், விற்கலாம். SGBக்கு வந்தா இது நேரடியா இந்திய அரசே வெளியிடுறது. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டியும் கிடைக்கும். ஆனா இதுல ஒரு 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கு. சோ உங்க தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இங்க செபி அதாவது நம்ம மார்க்கெட் ரெகுலேட்டர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். வசதியா இருக்கிறதுக்காக பாதுகாப்பை விட்டுடாதீங்கன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இது குறிப்பா டிஜிட்டல் தங்கத்துக்கு பொருந்தும். வாங்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்தாலும் ETF அல்லது SGB மாதிரி இதுக்கு ஒரு முறையான ஒழுங்குமுறை பாதுகாப்பு இல்ல. இது ஒரு முக்கியமான ரிஸ்க், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படமா தங்கத்தோட வரலாற்றையும் அது ஏன் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாம். தங்கத்தோட நவீன வரலாற்றை எடுத்து பார்த்தா சில முக்கியமான வருஷங்கள் இருக்கு. 1971ல பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் முடிவுக்கு வந்தப்போ, 2008ல உலக நிதி நெருக்கடி வந்தப்போ, அப்புறம் இப்போ 2025ல புதுவிதமான பிரச்சனைகள் வந்தப்போ, இந்த எல்லா நேரத்திலையும் தங்கம் ஒரு சேஃப் ஹேவன், அதாவது ஒரு பாதுகாப்பான புகலிடமா தன்னை நிரூபிச்சிருக்கு. நெருக்கடி நேரத்துல கை கொடுக்கற நம்பன் மாதிரி. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். கடந்த 10 வருஷத்துல நீங்க 1 லட்சம் ரூபாய தங்கத்துல போட்டிருந்தாலும் சரி, இல்ல நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல போட்டிருந்தாலும் சரி, கிடைச்ச ரிட்டர்ன் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. ஆமாங்க, ரெண்டுமே சுமார் 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வளர்ந்துருக்கு. இது எதை காட்டுதுன்னா, குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீண்ட காலத்துல தங்கம் ஒரு நல்ல முதலீடு தான். சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிச்சுக்கலாம். நிச்சயமற்ற தன்மை அதிகமாயிட்டே போற இந்த உலகத்துல பாதுகாப்புக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? தங்கம்ங்கிறது வெறும் ஒரு மஞ்சள் உலகமா, இல்ல நம்ம நிதி பாதுகாப்புக்கான ஒரு அசைக்க முடியாத அடையாளமா? இதை நீங்க தான் யோசிக்கணும்.